இந்த 2025 ஆயுத பூஜை கிளாஷ், அதாவது நம்ம தனுஷோட இட்லி கடை அவரோட டைரக்ஷன்லயே நிறைய பல ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப லேட்டஸ்டா அதுக்கு மறுநாள் அக்டோபர் 2ஆம் தேதியே காந்தாரா 2 படமும் ரிலீஸ் ஆகுதுன்றது பல பேருக்கு இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு கன்னட படமா இருந்தாலும் ஒரு பேன் இந்தியா படமா, அதுவும் தமிழ்ல பார்ட் 1 செமையா போனதுனால செகண்ட் பார்ட்டும் நல்ல தேட்டரிக்கல வரப்போகுது. சோ இட்லி கடை வெஸ் காந்தாரா 2 இந்த ரெண்டு படமும் கிளாஷ் ஆக போகுது. இது ஏதோ எதாச்சியா நடந்த மாதிரி தான் சில பேருக்கு தோணலாம். ஆனா அது ரியலா எதாச்சியா நடந்த மாதிரி இல்ல. இது ஏதோ ஒரு ரிவெஞ்ச் கன்க்ளூஷனுக்கோசம் திருப்பியும் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுவே 2022 ஆயுத பூஜைக்கு போய் பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி நானே ஒருவன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாளே அக்டோபர் 30ஆம் தேதி காந்தாரா பார்ட் 1 படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி இந்த படமும் தமிழ்ல வந்தது, ஆனா ரொம்ப சொற்பமான தேட்டர் தான். ஆனா அதே நாள்ல பொன்னியின் செல்வன் வந்ததால எக்கச்சக்கமான தேட்டர்கள் அந்த படம் தான் வந்தது. பட் நானே ஒருவன் முதல் நாள் நிறைய தேட்டர் எடுத்தாலும் பொன்னியின் செல்வன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தேட்டர்கள் எல்லாம் குறைச்சிட்டாங்க. படம் 30 நாள் கிட்ட தான் போச்சு. காந்தாரா சாதாரணமா வந்து அந்த படம் 30 நாளைக்கு மேல போய் நல்ல பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. இந்த 2022 ஆயுத பூஜை போட்டியில தனுஷ் வெஸ் ரிஷப் செட்டி இவங்க ரெண்டு பேரோட நானே ஒருவன் காந்தாரா இந்த கிளாஸ்ல உங்களுக்கு காந்தாரா தாங்க வெற்றின்னு சொல்ல முடியும். பேன் இந்தியா லெவல்ல கேட்டீங்கன்னா தாறுமாறு வெற்றி காந்தாரா. ரிஷப் செட்டி ஜெயிச்சிட்டாரு. ஆனா அந்த குறுக்க கௌசிக் வந்தான்ற மாதிரி பொன்னியின் செல்வன் அது தாறுமாறா வேற லெவலில் எல்லாத்துக்கும் மேல ஹிட் ஆச்சு. அதை விட்டுருங்க. ஆனா அதோட ஒரு கண்டினியூவா 3 வருஷம் கழிச்சு காந்தாரா ஏதோ எடுக்க போய் இப்ப ரிலீஸ் பண்றது அக்டோபர் 2 முடிவாயிடுச்சு. ஆனா இட்லி கடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட் பை ராக்லி கூடவே வருது, அது கூட வருது, இது கூட வருதுன்னு சொல்லிட்டு இப்ப அக்டோபர் 1 முடிவு பண்ணிருந்தாங்க கடைசி ஆயுத பூஜைக்கு. அங்க டபுள் ஆக்ஷன்ல நானே ஒருவன்ல செல்வராகவன் டைரக்ஷன்ல ஒரு ரிஷப் செட்டியை வந்து வான் பண்ண முடியலதாங்க சொல்லணும். ஆனா இந்த வருஷம் ரிஷப் செட்டியும் டைரக்டர், நம்ம தனுஷும் டைரக்டர். சோ ரெண்டு படங்கள் மோத போது. இந்த கிளாஸ் தெரிஞ்சே உருவாச்சா இல்ல வந்து யதார்த்தமா உருவாச்சான்னு தெரியல. எனிவே நம்ம நிறைய கிளாஸஸ் வீடியோ பார்த்திருக்கோம். இது மாதிரி ஏதோ ஒரு அன்நோட்டிஃபைடா அதுவும் ஹிஸ்டரி கண்டினியூவா ஒரு கிளாஷ் வருதுன்றதா அது ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன். இங்க தனுஷோட இட்லி கடைக்கும் ஒரு நல்ல வெயிட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த படம் 100 கோடியை வசூல் பண்ணிடும். 150 கோடி ராயனே பண்ணிடுச்சு. இது 200 கோடி போறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். பட் பாப்போம், படம் நல்லா இருந்ததுன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனா காந்தாரா கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டே வேற லெவல் தாறுமாறா 100-200 கோடி போயிடுச்சு. ஆனா இங்க செகண்ட் பார்ட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பட்ஜெட்டே ரொம்ப கொடுத்துருக்காங்க. பேன் இந்தியா லெவல்ல பெருசா போகுது. சோ 500-1000 கோடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நானே ஒரு மாதிரி ஆவரேஜா இருந்துட்டனால தான் உங்களுக்கு காந்தாரா படத்தை வந்து ஜெயிச்சுன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசுறேன். ஆனா இங்க இட்லி கடை பெஸ்டா இருந்துச்சுன்னா காந்தாரா படமும் நல்லா இருந்தாலும் இட்லி கடையோட பிரம்மாண்டம் வந்து உங்களுக்கு காந்தாராவை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 2025 வருஷம் ஆயுத பூஜையாச்சு அவர் வந்து கைப்பற்றாரான்னு பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல. இப்ப இந்த கிளாஸ்ல சில விஷயங்கள் பேசுறோம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லனா, இதே போன வருஷம் ஆயுத பூஜைக்கு வேட்டையை நம்ம ரஜினி படம் வந்தது. இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு நம்ம தனுஷோட இட்லி கடை வருது. இதே மாதிரி போன வருஷம் செப்டம்பர் 5க்கு விஜய் நடிச்சிருந்த கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த வருஷம் செப்டம்பர் 5க்கு நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்த மதராசி படம் ரிலீஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சே நடக்குதா இல்ல வேண்டுமே பண்றாங்களான்றது தெரியல. அதை தாண்டி இந்த காந்தாரா இட்லி கடை, அதை விட தனுஷ் வெஸ் ரிஷப் செட்டி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சினிமா பின்னணியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நல்ல சுவாரஸ்யமா இருக்குங்க. சரி, ஓகே, இந்த கிளாஸ்ல யார் ஜெயிப்பா நீங்க நினைக்கிறீங்க? ரிஷப் செட்டியா இல்ல தனுஷா? ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படியே.